ஆனா இப்போ உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுத்திருக்கு. அது தமிழக அரச நேரடியாவே சில கடின கேள்விகளுக்கு முன்னாடி நிறுத்தியிருக்கு. பொது பாதுகாப்பு, அரசாங்கத்தோட பொறுப்பு இதெல்லாம் பத்தி தான் நாம இப்போ ஆழமா பார்க்க போறோம். முதல்லயே ஒரு ஷாக்கிங்கான நம்பர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். 5 லட்சம். இது என்ன தெரியுமா? 2025ல தமிழ்நாட்டுல நாய்க்கடியால பாதிக்கப்பட போறவங்களோட ஒரு உத்தேசமான கணக்கு. சும்மா ஒரு நம்பர் மாதிரி தெரியலாம். ஆனா இந்த பிரச்சனை எவ்வளவு பெருசுன்னு புரிய வைக்கிறதுக்கு இந்த ஒரு நம்பரே போதும். சரி, இந்த மொத்த விவாதத்துக்கும் புள்ளி வச்சது எது தெரியுமா? இந்த தீர்ப்பு தான். நவம்பர் 7, 2025 உச்சநீதிமன்றம் ரொம்ப தெளிவா ஒரு உத்தரவு போட்டாங்க. எல்லா பொது இடங்கள்ல இருந்தும், அதாவது ஸ்கூல், காலேஜ், ஆஸ்பத்திரி மாதிரி இடங்கள்ல இருந்து தெருநாய்களை அப்புறப்படுத்தணும்னு. ஏன்னா மக்களோட பாதுகாப்பு தான் முக்கியம் இல்லையா? ஓகே, தீர்ப்பு வந்தாச்சு. ஆனா இங்க தான் முதல் சிக்கலே வருது. அதுதான் நம்பகத்தன்மை. அதாவது அரசாங்கத்தோட கடந்த கால ரெக்கார்டை பார்க்கும்போது அவங்க இப்போ சொல்றதெல்லாம் நடக்குமான்னு ஒரு பெரிய கேள்வி எழும்புது. அந்த நம்பிக்கையை அவங்க எப்படி சம்பாதிக்க போறாங்க? காசுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்லங்க. 2022ல இருந்து வருஷம் தவறாம 20 கோடி ரூபாய். எதுக்கு? இந்த விலங்கு கருத்தடை, அதாவது ஏபிசி ப்ரோக்ராமுக்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. சரி, இவ்ளோ பணம் செலவு பண்ணிருக்காங்களே, ரிசல்ட் என்னன்னு கேப்பீங்க தானே? இங்கதான் விஷயமே இருக்கு. இவ்வளவு கோடிய கொட்டியும் பிரச்சனை தீரல. அதுக்கு பதிலா இன்னும் மோசமாகி இருக்கு. பாருங்க, 2024ல 4,81,000 நாய்க்கடி கேஸ். ஆனா 2025ல இது 5 லட்சத்தை தாண்டிடும்னு சொல்றாங்க. அப்போ செலவு பண்ண காசு என்னாச்சு? இது வெறும் நாய்க்கடியோட நிக்கல. இதோட விளைவு ரொம்பவே பயங்கரமானது. கடந்த 1.5 வருஷத்துல மட்டும் ரேபிஸ் நோயால 64 பேர் உயிரிழந்திருக்காங்க. அதுல முக்காவாசிக்கு மேல, அதாவது 76% மரணத்துக்கு காரணம் தெருநாய்க்கடி தான். இது இனிமேலும் ஒரு சாதாரண விஷயமா பார்க்க முடியாது. இது ஒரு பொது சுகாதார அவசர நிலை. சரி, தப்பு எங்க நடக்குது? இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் போதும் அதுக்கு பதில் சொல்ல. கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலோட டீனே சொல்றாரு, ஆபரேஷன் பண்ண நாய்களை கொண்டு வந்து ஹாஸ்பிட்டல் பக்கத்திலே விட்டுடுறாங்களாம். ஒரு ஆஸ்பத்திரி வளாகமே நாய்கள் கூடுற இடமா மாறினா இதுக்கு மேல கொள்கை தோல்விக்கு வேற என்ன உதாரணம் வேணும்? ஓகே, பிரச்சனையை பார்த்தோம். இப்போ அதுக்கான தீர்வை செயல்படுத்த முடியுமான்னு பார்ப்போம். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் போட்டாச்சு. ஆனா அதை நிஜத்துல செய்ய முடியுமா? ஏன்னா அந்த உத்தரவுக்கும் நம்ம கிட்ட இருக்கிற வசதிக்கும் நடுவுல ஒரு பெரிய மலை மாதிரி இடைவெளி இருக்கு. முதல்ல, தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை தெருநாய்கள் இருக்குன்னு தெரியுமா? கிட்டத்தட்ட 4.5 லட்சம். அதாவது 4,41,000. நினைச்சு பாருங்க, இவ்ளோ நாய்களையும் நாம எப்படி மேனேஜ் பண்ண போறோம்? சரி, இந்த 4.5 லட்சம் நாய்களுக்கு அரசாங்கம் என்ன பிளான் வச்சிருக்கு? இப்போதைக்கு ஒரு 7.67 கோடிக்கு டெண்டர் விட்டுருக்காங்க. அதுல 2 புது ஷெல்டர் கட்ட போறாங்களாம். அதுல மொத்தம் எவ்வளவு நாய்களை வைக்க முடியும் தெரியுமா? வெறும் 500 நாய்களை தான். எங்க 4.5 லட்சம், எங்க 500? இது எந்த விதத்துல நியாயம்னு நீங்களே சொல்லுங்க. இந்த டேபிள பாருங்க, உங்களுக்கே புரியும். தேவைப்படுறது 2200 காப்பகங்கள். ஆனா இவங்க கட்டுறது வெறும் 2. 4,41,000 நாய்களுக்கு இடம் வேணும். ஆனா இவங்க ரெடி பண்றது வெறும் 500 நாய்களுக்கு. நிலம் தேவைப்படுறது கிட்டத்தட்ட 2000 ஏக்கர். ஆனா இப்போதைய திட்டத்துல அது பத்தி பேச்சே இல்ல. இந்த கணக்குல எங்கேயோ இடிக்குது இல்ல? இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரே ஒரு கேள்விதான் மனசுல வருது. சுப்ரீம் கோர்ட் கொடுத்த டைம் வெறும் 8 வாரம் தான். இந்த 8 வாரத்துல எப்படி இவ்ளோ பெரிய உள்கட்டமைப்பை உருவாக்க போறாங்க? அதுக்கு எங்க இருந்து பணம் வரும்? இதுக்கு அரசாங்கத்துக்கிட்ட ஏதாவது தெளிவான பிளான் இருக்கா? சரி, இது வெறும் பணம், இடம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மட்டும் இல்ல. நம்ம சிஸ்டம்லயே ஒரு பெரிய முரண்பாடு இருக்கு. அதாவது தடுப்பு நடவடிக்கைகளிலையும் சரி, நம்ம சட்டத்திலையுமே சரி, நிறைய ஓட்டைகள் இருக்கு. அதையும் கொஞ்சம் பார்ப்போம். சும்மா பேசிட்டு இருக்கல்ல, இதுக்கு ஒரு சமீபத்திய உதாரணமே இருக்கு. ஜூலை 2025ல ஒரு கவர்மெண்ட் காலேஜுக்குள்ளே, மீனாட்சி மகளிர் கல்லூரிக்குள்ள 3 மாணவிகளை தெருநாய் கடிச்சிருக்கு. படிக்க போன பிள்ளைங்களுக்கு காலேஜுக்குள்ளே பாதுகாப்பு இல்லைன்னா நாம எதை பத்தி பேசிட்டு இருக்கோம்? இது ஒரு சாதாரண விஷயமா? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காங்க. பொது இடங்களுக்கு வேலி போடுறத மாவட்ட கலெக்டர்கள் உறுதி செய்யணும்னு. சரி, அவங்க அதை செய்யலைன்னா ஒரு தப்பு நடந்தா டிபார்ட்மெண்ட் மேல பழிய போட்டுட்டு போயிடலாமா? இல்ல அந்த குறிப்பிட்ட அதிகாரிக்கு தனிப்பட்ட முறையில பொறுப்பு இருக்கா? யார் பதில் சொல்வாங்க? இங்கதான் மிகப்பெரிய குழப்பமே வருது. ஒரு பக்கம் மாநில அரசோட 2023 ரூல்ஸ் என்ன சொல்லுதுன்னா, ஆபரேஷன் பண்ண நாய்களை பிடிச்ச இடத்திலே திரும்ப கொண்டு போய் விடுங்கன்னு சொல்லுது. ஆனா இன்னொரு பக்கம் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுது? ஒரு நாயை கூட திரும்ப அதே இடத்துல விடக்கூடாதுன்னு சொல்லுது. இப்போ ஒரு அதிகாரி எந்த சட்டத்தை மதிக்கிறது? இது ஒரு நேரடியான சட்டம் மோதல். இது அரசாங்கத்துக்கு தெரியாதா? தன்னோட சொந்த சட்டமே உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு எதிரா இருக்குன்னு அவங்க இன்னும் ஏத்துக்கிட்டாங்களா இல்லையா? இந்த சட்ட சிக்கலை சரி பண்ண அவங்க என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா?
ஆக கடைசியா நாம வந்து நிக்கிற இடம் இந்த ஒரு கேள்விதான். கொள்கையும் சரியில்லை, அதை செயல்படுத்துறதுக்கு பணமோ இடமோ இல்ல, இருக்கிற சட்டமோ குழப்பமா இருக்கு. இப்படி எல்லாமே ஒண்ணுக்கொன்னு முரணா இருக்கும்போது நம்மளோட பாதுகாப்புக்கு, அதாவது பொதுமக்களோட பாதுகாப்புக்கு கடைசியில யார் பொறுப்பு? யோசிச்சு பாருங்க. இது வெறும் தெருநாய் பிரச்சனை மட்டும் இல்ல, இது நம்ம நிர்வாகத்தோட பொறுப்பு பூரல் பற்றிய ஒரு ஆழமான கேள்வி.